ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள். இன்றைக்கி ஒரு புது விதமாக செய்ய போகிறேன். கேபேஜ் காரக்கறி செய்ய போகிறேன். கேபேஜில் காரக்கறி செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா காரமாக செய்கிறது. அதுக்கு பாருங்கள், கேபேஜ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேபேஜ் காரக்கறி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்குவோம், கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நான் போடுறேன், நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேபேஜையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறீங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். இந்த ஆயிலில் இந்த மிளகாய் பொடியை போட்டதும் கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் சீரகம் சோம்புத்தூள் இருந்தால் போடலாம், இல்லைன்னா லேசாக மல்லித்தூள் போட்டுக்கிறோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சமாக விடுங்க. முட்டைக்கோஸ் சீக்கிரம் வெந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி வருது. இன்னமும் ஒரு 5 நிமிஷம் ஆகணும். இந்த முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமும் ஒரு 2 செகண்ட் இந்த ஆயிலே நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட்டாக வந்துருச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா பாருங்கள். சூப்பரான கேபேஜ் காரக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், சூப்பரான கேபேஜ் காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. அது நல்லா சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.